பொய்யை கேட்டுட்டே இருந்தோம்னாலே போதும், நம்பிடுவோம். நல்ல கவனிங்க, ஜனங்க வேணுக்குனே அவனுடைய பொய்யை நம்புறதில்ல. பொய்யை திரும்ப திரும்ப கேட்டீங்கனாலே நம்பிடுவீங்க. அதுக்கு பேர் ஐ திங்க் இல்லூசரி ட்ரூத் எஃபெக்ட்னுவாங்க. போய் கூகுள் கூட பண்ணி பார்க்கலாம், இல்லூசரி ட்ரூத். அதாவது ஒரு காரியத்தை சத்தியம் மாதிரி திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருந்தா அந்த ஆள் நம்பிடுவாங்க. இது ப்ரூவன், ஸ்டடிஸே பண்ணியிருக்காங்க. என்ன மாதிரி ஸ்டடி பண்ணியிருக்காங்கன்னா, முதல்ல சொல்லுவாங்க, எப்பா இதுதான்ப்பா உண்மை, இது பொய், ரெடியா, ஓகே. அதுக்கப்புறம் தொடர்ந்து அவன்கிட்ட பொய்யை ஃபீட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் அவனுக்கு தெரியும் இது பொய்ன்னு, ஆனாலும் 100 முறை 1000 முறை 10,000 முறை அதே இதை சொல்லி 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 கடைசியில் இது உண்மையானு கேட்டால் ஆமாம் உண்மைன்றான். அவன் விளையாடல, இது உண்மையில ஸ்டடி பண்ணியிருக்காங்க. அதாவது மனிதர்கள் திரும்ப திரும்ப ஒரு காரியத்தை கேட்டாங்கன்னா நம்பிடுவாங்கன்றது ப்ரூவன். அதனால தான் இந்த மாதிரி வார்த்தைகள் வரும்போது, இந்த மாதிரி எண்ணங்கள் வரும்போது கேட்டுட்டு சும்மா உட்காந்துட்டு இருக்கக்கூடாது, அவனை எதிர்க்க வேண்டும். பிசாசை எதிர்க்க சொல்லுது வேதம். அது பொய்ன்னு தெரிஞ்சுக்கணும். எப்படி தெரிஞ்சுக்கணும்? வசனத்தை கேட்டால் தான் உண்மை எது பொய் எதுன்னு தெரியும். அப்போ அவன் சத்தம் கேட்கும் போது, இல்லை நீ சொல்கிறத நான் நம்ப மாட்டேன், நீ சொல்கிறது பொய்ன்னு சொல்ல முடியணும். ஒன்னாலாம் இயேசு ஏற்றுக்கொள்வாரா? இயேசு சொல்லியிருக்கிறார், நீங்கள் பிசாசை பார்த்து சொல்லணும், இயேசு சொல்லியிருக்கிறார், என்னிடத்தில் வருகிறவனே நான் புறம்பே தள்ளவே மாட்டேன். நீ சொல்கிற பேச்சை நம்மள இயேசுவை தான் நம்புறேன் போடணும். வசனத்தை கோட் பண்ணிங்கன்னா ஓடிடுவான் அவன். இயேசு நாமத்தை பயன்படுத்தினா ஓடிடுவான். உனக்கெல்லாம் மன்னிப்பு கிடைக்குமா? பாவத்தை அறிக்கை செஞ்சனா வேதம் சொல்லுது, அவர் உன்னை சுத்திகரித்து மன்னிக்க உண்மை உள்ளவராய் இருக்கிறான்னு சொல்லியிருக்கு. பிசாசே பாரு, நான் அவனுக்கு வசனத்தை எடுத்துக்காமீங்க, பாரு பாரு, வாயை மூடிட்டு வெளியே போன்னு சொன்னான். அவன் பொய்ய நம்பினா அவன் பாருங்க பயமூர்த்தி அப்படியே ஆளை அமுக்கிடுவான். அவன் நினைச்சபடி எல்லாமே செய்ய முடியாது. விசுவாசிகள்கிட்ட அவன் நினைச்சபடி கண்டபடி செய்ய முடியாது. அது முதல்ல புரிஞ்சுக்கணும். ஒருவேளை நீங்கள் இன்றைக்கு பயந்துகிட்டு இருந்தீங்கன்னா கூட அவன் நினைச்சபடி செய்ய முடியாது. ஏன்னா தேவன் அப்படி விட மாட்டார். ஆனால் கொஞ்சம் காலத்துக்கு உங்கள் வாழ்க்கையை ஒரு மிசரபிளாக ஆக முடியும் இடம் கொடுத்தீங்கன்னா. பொய்யை நம்பாதீங்க, சத்தியத்தை தெரிந்து கொள்ளுங்கள். சத்தியம் முதல்ல போட்டோம், அதுக்கு தான் சபைக்கு வரணும், சத்தியம் கேட்கணும், தினந்தோறும் வேதத்தில் கொஞ்சம் நேரம் செலவழிக்கணும், தெரியணும் உடனே இது பொய்யா சத்தியமானு. ரெண்டாவது, இன்னொரு வழியிலையும் விசுவாசிகள் பிசாசுக்கு இடம் கொடுக்குறாங்க. அது என்னன்னா, பாவத்தை திரும்ப திரும்ப செய்வதன் மூலமாய் பிசாசுக்கு இடம் கொடுக்கிறார்கள். பாவத்தை திரும்ப திரும்ப செய்யும்போது அவனுக்கு நம்ம கதவு திறக்கிறோம். ஏன்னா பாவத்தை செய்யும்போது அவனுக்கு கீழ்ப்படுகிறோம். நாம யாருக்கு கீழ்ப்படுகிறோமோ அவங்களுக்கு கீழே வருகிறோம் இல்லையா? அப்போ பாவத்தை திரும்ப திரும்ப செய்யும்போது அவனுக்கு ரொம்ப உற்சாகம், விசுவாசி பார்த்தா